ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். குழம்பு என்ன செய்யுதுன்னு யோசிச்சு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடலக்காய் வந்து வறுத்துட்டு கடலக்காய் சட்னி அரைச்சிக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் கடலக்காய் வறுத்து சட்னி அரைச்சா வெறும் பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இது மட்டும் சேர்த்து அரைச்சாலே அவ்வளோ கமகமன்னு வாசனை வரும். இங்கே அரைக்கிறது அடுத்த தெரு வரைக்கும் யாரோ சட்னி அரைக்கிறாங்கன்ற அளவுக்கு ஸ்மெல் வரும். பட் இப்போ அந்த ஸ்மெல்லாம் இல்லை. ஏதோ சும்மா ஒரு ஆசைக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் ஒரு 1 மீட்டர் இருக்கும் இந்த முருங்கைக்காய். ஒரு முருங்கைக்காய் சட்னிக்கு வந்து பூண்டும் இஞ்சும் அம்மாக்கிட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். கடலக்காவும் வறுந்துடுச்சு. இது வந்து இப்போ ஒரு மரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். முன்னாடிலாம் கடலக்காய் வறுத்தா அது வந்து மரத்தில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு படி வச்சு தான் அந்த தோலை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஈஸியாக வந்து தோல் வந்துடும், அது ஒரு ரீசனு. அது மாதிரி பண்ணும்போது கடலக்காய் 1 2 உடையுதில்ல, உள்ளே சொத்தப்பட்டிருந்தாலும் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இப்போல்லாம் யாரும் மரத்துலேயும் க்ளீன் பண்ணுறதில்ல, படியும் யூஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்து ஒரு சில காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய தாத்தா பாட்டிங்களை பார்த்துருக்கேன். ஒரு கிண்ணத்தில் வந்து கஞ்சி ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத்துலேயே சைடில் வந்து கடலக்காய் சட்னி அம்மியில் அரைப்பாங்கல்ல, அப்போல்லாம் நிறைய தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரிலாம் அரைக்க தேவையில்ல. நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அந்த கிண்ணத்தோட சைட்லேயே ஒட்டி வச்சுப்பாங்க கடலக்காய் சட்னியை. எந்த சட்னியோ அந்த கிண்ணத்து சைட்லேயே இருக்கும், அதவே தொட்டுக்கிட்டு அந்த கஞ்சியை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, நம்ம மிக்சியில் அரைக்கிறோம், அதுலேயே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி டேஸ்ட்டே இல்லாமல் தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். சத்து இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கோம் இன்னும் கேட்டால். இப்போ இருக்க கடலக்காயெல்லாம் மருந்து போட்டு அது இதை போட்டு என்னென்னவோ பண்ணி விளைய வைக்கிறாங்க. அப்போல்லாம் மாட்டு சாணம் தான் எரு, இலைங்கெல்லாம் காய வச்சு அதுதான் எரு. இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் வந்து வெறும் கடலக்காய், உப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி வந்து கழுவி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக தனியாக எனக்கு மட்டும் எடுத்து தாளிச்சிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் மறுபடியும் சேர்த்து அரைச்சி அவங்களுக்கு தனியாக தாளித்து வச்சுட்டேன். உங்களுக்கு கடலக்காய் சட்னி பிடிக்குமா? நீங்கள் எந்த மாதிரி வந்து அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.